ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ Realme இருந்து பார்த்தீங்கன்னா Realme 9 Pro 5Gங்கிற ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனோட அன்பாக்சிங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது அன்பாக்ஸ் பண்ணி அப்படி Realme என்ன பண்ணியிருக்காங்க இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாமே. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு பெல்ஸ் மறக்காமல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரி ஷார்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபுல்லாக பார்த்துட்டு பிடிச்சிருந்துச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரி வாங்க ஸ்மார்ட் ஃபோன் நம்ம அன்பாக்ஸ் பண்ணலாம். இதுதான் Realme 9 Pro 5Gயோட பாக்ஸ். இப்போ நம்ம பாக்ஸ் இருக்க சீலை கட் பண்ணிட்டு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணுவோம். பாக்ஸ் ஓப்பன் பண்ணே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா எல்லோ கலரில் ஒரு சின்ன பாக்ஸ் இருக்குது. இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிம் எஜெக்டர் டூல் இருக்குது, ஹேண்ட் ரீடிங் மெட்டீரியல், டாக்குமெண்டேஷன், கொஞ்சம் பேப்பர் ஒர்க்ஸ் தந்திருக்காங்க, டிரான்ஸ்பரண்ட் கேஸ் தந்திருக்காங்க ஃபோனை ப்ரொடெக்ட் பண்ண. நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது. ஸ்மார்ட் ஃபோன் எடுத்து நம்ம சைடில் வச்சிரும். பாக்ஸில் வேறு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்மார்ட் ஃபோனுக்கு வருவோம். நெக்ஸ்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் அடாப்டர் தந்திருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 33 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் அண்ட் ஒயிட் கலரில் ஒரு சார்ஜிங் கேபிள் இருக்கு. இது பார்த்தீங்கன்னா டைப் சி சார்ஜிங் கேபிள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பாக்ஸில் இருக்கு. இப்போ நம்ம இதெல்லாம் சைடில் வச்சு இந்த ஃபோனுக்கு வருவோம். ஃபர்ஸ்ட் நம்ம இந்த ஃபோனில் இருந்து ப்ரொடெக்டிவ் ராப்பர் ஸ்டிக்கர்ஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம இந்த ஃபோனோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டியை பற்றி பார்த்துருவோம். இங்கே டிசைன்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிளாசி பேக் டிசைன் எடுத்துட்டு வராங்க. ஸோ நல்ல ஒரு ரிஃப்ளெக்ஷனோட சைனி ஃபினிஷோட கிளாஸ் பேக் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். டிசைன் எப்படி இருக்குன்னு மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ஃபிசிக்கல் ஓவரியை பற்றி பார்த்துருவோம். ஃபோன் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பவர் லாக் அன்லாக் பட்டன் தராங்க. இந்த பவர் பட்டன்லேயே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்தாங்க. சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தந்தாங்க. அப்படியே ஃபோனோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப் அண்ட் பட்டன் இருக்குது. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா சிம் ட்ரை பாக்ஸ் தராங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் சிம் ஸ்லாட் தராங்க. ஃபோனோட மேலே பார்த்தீங்கன்னா செகண்டரி நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் இருக்குது. ஃபோனோட கீழே பார்த்தீங்கன்னா 3.5 ஹெட்ஃபோன் ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி சார்ஜிங் போர்ட், ஹேண்ட் ஸ்பீக்கர்கள் தந்திருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட முன்னாடி பார்த்துருவோம். இங்கே டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா சைட் கார்னரில் பஞ்சுவல் டிசைனில் டிஸ்பிளே தந்திருக்காங்க. 6.6 இன்ச்சஸ்க்கான ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் எல்சிடி டிஸ்பிளே தராங்க. இது பார்த்தீங்கன்னா எல்சிடி பேனல் தான், ஆம்லோடு கிடையாது. இந்த பட்ஜெட்டுக்கு ஆம்லோடு கொடுத்துருக்கணும், பட் இவங்க தரல. இங்கே பிக்சல் ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா 2412x1080 பிக்சல் ரெசல்யூஷன் தராங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 20:1.9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ தராங்க. இங்கே நிட்ச் பிரைட்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 400 நிட்ச் பிரைட்னஸ். ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா 90.80% ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ இருக்குது. ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 120 ஹெர்ட்ஸ்க்கான ஃபாஸ்ட் ரெஃப்ரெஷ் ரேட் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ இங்கே ஓவராலாக டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் நல்லாவே பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பட் இங்கே வந்து ஆம்லோட் டிஸ்பிளே தரல. ஆம்லோட் கொடுத்துருந்தா இன்னமும் பெட்டராக இருந்திருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு கொடுத்துருக்கணும், பட் இவங்க தரல. ஸோ டிஸ்பிளே பற்றி இவங்க கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்குன்னு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா பஞ்சோல் டிசைனில் செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 16 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா தந்திருக்காங்க. 2.05 அப்பச்சரில் செல்ஃபி கேமரோட சென்சார் பார்த்தீங்கன்னா சோனி IMX471 சென்சார். செல்ஃபி கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 1080p வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட பின்னாடி பார்த்துருவோம். இங்கே பின்னாடி இந்த கேமராஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே கேமராஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் எடுத்து வந்திருக்காங்க. அப்படியே இந்த கேமரா சுற்றி LED ஃபிளாஷ் இருக்குது. 64 மெகாபிக்சலுக்கான ஒரு பிரைமரி கேமரா தராங்க 1.79 அப்பச்சரில். அடுத்தது பார்த்தீங்கன்னா 8 மெகாபிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா தராங்க 2.2 அப்பச்சரில். கடைசியாக பார்த்தீங்கன்னா 2 மெகாபிக்சலுக்கான ஒரு மேக்ரோ கேமரா தந்திருக்காங்க. ஸோ டோட்டலாக இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் ரியர் கேமரா செட்டப் எடுத்து வந்திருக்காங்க. இந்த ரியர் கேமரோட வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் 1080p வீடியோ எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோனோட பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. சார்ஜிங் சப்போர்ட்னு பார்த்தீங்கன்னா 33 வாட்கான சார்ஜிங் சப்போர்ட் தராங்க. 33 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸில் இருக்க யூஸ் பண்ணி சார்ஜ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட OS அண்ட் ப்ராசஸர் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இங்கே OSன்னு பார்த்தீங்கன்னா Realme UI 3.0 OS தராங்க. இது பார்த்தீங்கன்னா Android 12 மேலே ரன் ஆகுது. இங்கே ப்ராசஸர்னு பார்த்தீங்கன்னா ஸ்னாப்ட்ராகனோட 695 ப்ராசஸர் தந்திருக்காங்க. இங்கே GPUன்னு பார்த்தீங்கன்னா Adreno 619 ஒரு GPU எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இது பார்த்தீங்கன்னா ஒரு 5G ப்ராசஸர். ஸ்மார்ட் ஃபோனில் 5G சப்போர்ட் இருக்குது. இந்த ஃபோனோட செக்யூரிட்டி சென்சர்ஸ்னு பார்த்தீங்கன்னா சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் தராங்க அண்ட் ஃபேஸ் அன்லாக் சென்சாருமே தராங்க. 2 சென்சர் இங்கே அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோனோட வெயிட்டுன்னு பார்த்தீங்கன்னா 195 கிராம் வெயிட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த ஃபோனோட ப்ரைஸ் டீல்ஸை பற்றி பார்த்துருவோம். இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. 6GB RAM 128GB ஸ்டோரேஜ், இது பார்த்தீங்கன்னா பேஸ் வேரியண்ட். 8GB RAM 128GB ஸ்டோரேஜ், இது பார்த்தீங்கன்னா ஹையர் எண்ட் வேரியண்ட். 6GB RAM 128GB ஸ்டோரேஜோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதுதான் பேஸ் வேரியண்ட். ஹையர் எண்ட் வேரியண்ட் பார்த்தீங்கன்னா 8GB RAM 128GB ஸ்டோரேஜ், இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 26,000 ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் 2 வேரியண்ட்டில் அவைலபிளாக இருக்குது. இந்த ஸ்மார்ட் ஃபோன் பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் அஃபிஷியலாக செல் பண்ணிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரைஸை பற்றி உங்கள் கருத்து வந்து மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ப்ரைஸ் எப்படி வச்சிருக்காங்கன்னு. இந்த ப்ரைஸுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஓகேவா இல்லையா அதை மறக்காம கீழே கமெண்ட்ஸ்க்கு சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய ஷார்ட்ஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணும்னு வச்சுக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், 10 பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ.